கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக, அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும், பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து, இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபையினாலும் மேலான இரக்கத்தினாலும் நாம் இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும், அவருடைய விளையாடப்பட்ட சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவரும் இப்படியான வாய்ப்பில் தேவன் கூட்டு சேர்த்துக்கிறார். ஆகவே கொடான கொடி நன்றி எழுதியுள்ள சோத்திரங்களை நம்ம கத்தர் மூலமாக தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பானவர்களே, அன்பான சகோதர சொல்லு, நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தீர்க்கதரிசன பாடங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த பாடம் எத்தனாவது பாகம்? 8வது பாகம். 8வது பாகத்தில் வந்து பார்க்கும்போது என்ன தலைப்புங்க அது? இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அக்கிரமத்தை சுமத்தல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம சத்திய பாடத்தை நம்ம தியானித்தோம். அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வகுப்பு 9வது வகுப்பு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9வது வகுப்பு பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்படுதல். எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்படுறாரு. எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் நம்ம சத்திய பாடத்தை தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, எசேக்கியேல் வந்து தேவனுடைய ஒரு உன்னதமான ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, ஆசாரியன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எசேக்கியேல் புஸ்தகத்தில் தேவன் இந்த உலகத்தில் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். எசேக்கியேல் புக் ஸ்டடி ஒரு மாபெரும் தெய்வீக திட்டத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, அப்படி பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் பார்க்கும்போது எசேக்கியேல் சிறையிருப்பில் இருக்கிறார். எசேக்கியேல் எங்கே இருக்கிறாருங்க? பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் 2வது முறை படையெடுத்து வந்து முற்றுகை போட்டு சிறை பிடிச்சிட்டு போனதில் அந்த எசேக்கியேலும் ஒருவர்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே கேபார் நதி அண்டையில் இருக்கிறார் எசேக்கியேல். கேபார் நதி அண்டையில் இருக்கும்போது அங்கே தரிசனங்கள் வந்து எசேக்கியேலுக்கு காமிக்கப்படுது. தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் வந்து எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்படுது. இஸ்ரேல் மற்றும் யூதாவுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் வந்து வெளிப்படுத்துகிறார். மற்றும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் மற்றும் உலகத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கடைசி காலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த வகையில் எசேக்கியேல் வந்து இந்த கேபார் நதி அண்டையில் இருக்கிறார். கேபார் நதி அண்டையில் இருக்கும்போது தேவன் வந்து காமிச்சதில் இப்போ 4ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சுக்கிறோம். அதில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:1. மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கல்லை எடுத்து அதை உன்முன் வைத்து அதின் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து. இப்போ எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, ஒரு செங்கலை எடுத்து அதில் எருசலேம் நகரத்தை வரைய சொல்றாரு. அப்போது அந்த செங்கல் அப்படிங்கிறது பாருங்க, கடந்த வாரத்துலேயே பார்த்தோம். எதுக்கு அடையாளமாக இருக்குது? இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் செங்கல் அறுத்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதை வந்து மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இந்த இஸ்ரேல் போகிறத அடையாளப்படுத்துன்னு சொல்லிப்பாங்க. அப்போது அதில் வந்து எருசலேமை வந்து அந்த செங்கல் அன்னைக்கு இருக்கிற அந்த செங்கல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா அந்த படங்கள் வரைகிறது, அப்புறம் எழுதுறது, எழுத்துக்கள், சுடுமண் சிற்பங்கள்லாம் பார்ப்போம். சுடுமண் எழுத்துக்கள்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க சுடுமண் எழுத்துக்கள். இந்த மாதிரி பச்சை செங்கலை எடுத்து அதில் படம் வரைகிறது, அதில் எழுதுறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த நடைமுறை. அன்றைக்கெல்லாம் நோட்டு, பேனா, பேப்பர் இல்லை. இப்படியாக வந்து அந்த எசேக்கியேல் வந்து செங்கலை எடுத்து அதில் எருசலேம் நகரத்தை வரைகிறார். அடுத்தது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலடிக்கும் இயந்திரங்களை வை. இப்படியாக வந்து அதுக்கு ஒரு முற்றுகை போட சொல்றாரு. எருசலேம் நகரத்தை வரைஞ்சி அதை சுற்றிலும் முற்றுகை போடுங்கிறார். அப்போ முற்றுகை எப்படி போடப்படும்னா, அதுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் முற்றுகை போடும்போது கொத்தளங்கள் எல்லாம் கட்டி மண்மேடு போட்டு அதை சுற்றிலும் இராணுவத்தை நிறுத்துவாங்க. இராணுவத்தை நிறுத்தி மதிலை இடிக்கக்கூடிய இயந்திரங்களை வைப்பாங்க. மதிலை இடிக்கக்கூடிய இயந்திரம் வைப்பாங்க. அப்படிதான் வந்து வைக்க சொன்னார். எல்லாமே பொம்மையில செய்ய சொல்றார். அடுத்து எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
மேலும் நீ ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இரும்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும் படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரேல் வம்சத்துக்கு அடையாளம். இப்போ இரும்பு சட்டி அதை வாங்கி என்ன பண்ண, உனக்கு அந்த நகரத்துக்கும் உனக்கும், அந்த எருசலேம் நகரத்துக்கு உனக்கு நடுவாக வைத்து அதை என்ன பண்ணு, ஒரு இரும்பு சுவராக்கி அதை முற்றுகை போடுகிறார். அப்புறம் இது வந்து இஸ்ரேல் வம்சத்துக்கு அடையாளம்னு சொன்னார். அப்போ இது வந்து எதை அடையாளப்படுத்திங்கன்னா, இஸ்ரேல் ஜனம் வந்து அதனுடைய தலையெழுத்து பாபிலோன் மக்களால் எழுதப்படுது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது பார்க்குறோம். இப்படியாகத்தான் எசேக்கியேல் வந்து அந்த எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போடுறார். எசேக்கியேல் முற்றுகை போடுறார். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, முற்றுகை எசேக்கியேலை போட சொல்றார் தேவன். எசேக்கியேலை முற்றுகை போட சொல்றார். அப்போ இங்க பாருங்க, எசேக்கியேல் முற்றுகை போடுறதா தேவன் முற்றுகை போடுறதுதான். அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக யார் வர்றதுங்க? தேவனே எதிரியா வரார். இப்போ முற்றுகை யார் போடுறாங்கன்னா எசேக்கியேல் போடுறார். அப்போ இந்த எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த சார்பாக முற்றுகை போடுறாரு. அப்போ அங்கே இஸ்ரேலுக்கு எதிரியாக வர்றது யாருன்னா தேவன் தான் வராருன்னு சொல்லி பார்க்கணும். இஸ்ரேலுக்கு எதிரியாக யார் வருது? தேவன் தான் வரார். அப்போ இங்கே பார்க்கும்போது அடுத்த சைடில் எசேக்கியேல் தேவனுக்காக எடுத்துக்கொள்கிற வேஷம் இது. எசேக்கியேல் தேவனுக்காக ஏற்றுக்கொள்கிற வேஷம் இது தனி. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 1லேருந்து 3 முடிய உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலில் முற்றுகை போட சொல்கிறார். சரிங்களா? இது வந்து தேவன் தான் முற்றுகை போடுறார். ஆனால் எசேக்கியேலை போட சொன்னார். அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, எசேக்கியேல் யாருடைய கதாபாத்திரத்தை ஏற்கிறாருன்னா தேவனுடைய கதாபாத்திரத்தை ஏற்கிறார். தேவனுக்காக ஏற்றுக்கொள்கிற வேஷம் தான் அந்த வேஷம். அடுத்தது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கலாம். நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதின்மேல் இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்கள் லக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். பாருங்க, இப்படி வந்து இடது பக்கமா ஒரு கழிச்சு படுத்து இஸ்ரேல் வம்சத்தாருடைய அக்கிரமத்தை சுமத்துகள் அப்படி இடது பக்கமா ஒரு கழிச்சு படிச்சிருக்காரு. அப்போ அந்த இடது பக்கமா ஒரு கழித்து படித்து இருக்கிறது இஸ்ரேல் வம்சத்தாருடைய அக்கிரமத்தை சுமக்கிறது அடையாளப்படுத்துது. அடுத்து எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இப்படியாக வந்து 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரேல் வம்சத்தாருடைய அக்கிரமத்தை சுமக்கணுங்கிறார். இப்போ 390 நாள் இஸ்ரேல் வம்சத்தாருடைய அக்கிரமத்தை சுமக்கணுங்கிறார். அப்போ அவங்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்கள் நாட்கணக்காக என்ன கட்டளையிடுறார் தீர்க்கதரிசன பாஷையில். அதாவது வருஷத்தை வந்து நாள் கணக்காக எழுதுறது. அப்போ 390 வருஷங்கள் அவங்க அக்கிரமம் பண்ணாங்க. அப்போ அந்த அக்கிரமத்தை வந்து நாள் கணக்காக என்ன கட்டளையிட்டு 390 நாள் அக்கிரமத்தை சுமக்கணுங்கிறார். அப்போ இஸ்ரேலுடைய அக்கிரமத்தை 390 நாள் சுமந்தார். அடுத்தது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, அடுத்தது இதை நிறைவேறினதுக்கு அப்புறம் 390 வருஷம் நிறைவேறினதுக்கு அப்புறமா நீ மறுபடியும் வலது பக்கமா ஒரு கழுத்து படுத்து யூதா வம்சத்தாருடைய அக்கிரமத்தை என்ன பண்ண 40 நாள் வரைக்கும் சுமக்கணுங்கிறார். இப்போ யூதா வம்சத்தாருடைய அக்கிரமத்தை 4 நாள் சுமக்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேபுகாத்நேச்சார் முற்றுகை போடுறார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 4லேருந்து 6 படி இப்போ படிச்சு பார்த்தீங்களா, இது வந்து நேபுகாத்நேச்சாராக ஆக்ட் பண்ணுறார் எசேக்கியேல். நேபுகாத்நேச்சார் தான் இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக வர்றவர். அவர் மாதிரி ஆக்ட் பண்ணுறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திரும்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்ப இப்ப என்ன பண்றாருன்னா, எசேக்கியேல் தேவன் சொல்றாரு, நீ அதுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லு. எருசலேம் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமா இருந்து அதுக்கு விரோதமா முற்றுகை போடுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். முற்றுகை போட்டிருக்கணும், அதனால தீர்க்க தரிசனம் சொல்லணுங்கிறார். அப்போ இப்படியாக வந்து எசேக்கியேல் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்றாரு தேவன். அடுத்து எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது, முற்றுகை போடும் நாட்கள் நிறைவேற மட்டும்
அது பிறகு 390 நாள் இஸ்ரேல் வம்சத்தோட ஆக்கிரமிச்சு சுமக்கிறார். 40 நாள் யூதா வம்சத்தோட ஆக்கிரமிச்சு சுமக்கிறார். அப்ப இந்த முற்றுகை போட்டு போடப்படும் நாட்கள் நிறைவேற மட்டும் என்ன பண்றார் தேவன்? ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் நீ புரளாதபடிக்கு, இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் என்ன பண்ண முடியாது, எசேக்கியேல் வந்து புரள முடியாது. புரளாது இருக்கிறபடிக்கு என்ன பண்றார் தேவன்? கயிறுகளால கட்டுறார். எசேக்கியேல் வந்து கயிறுகளால வந்து கட்டப்படுறார். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் புரளன்ற கூடாது. அதனால கயிறுகளால் கட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப யார் கட்டுறது? எசேக்கியேல தேவன் தான் கட்டுறார். அப்போ எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்படுறார். பாருங்க, அந்த 390 நாள் கயிறால கட்டப்பட்டு படுத்திருக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம். அஹ்? அப்ப இது வந்து எதை குறிக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கலாம். முற்றுகை போட சொல்றார். முற்றுகை போடுறத சொல்லி படுக்கிறது, படுத்துட்டு முற்றுகை போடும்போது பாருங்க, கை அசைக்க முடியும், கால் அசைக்க முடியும், இப்படி அசைக்கலாம். ஆனா இந்த கயிறுகளால் கட்டிட்டாருன்னா, இது வந்து பாருங்க, கயிறுகளால் கட்டப்படுதல் எதை பார்த்தீங்கன்னா, ஒரு பாருங்க, எசேக்கியேல் ஒரு கழித்து படுத்திருக்காரு. 390 நாள் அப்படியே படுத்திருக்கணும். 390 நாள் அப்படியே படுத்திருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புறத்துல மறுபுறம் புரளக்கூடாது, புரண்டு படுத்துடக்கூடாது. அப்போ அப்படி படுக்காம இருக்கணும்னா கை கால் எதையுமே அசைக்க கூடாது. இப்ப என்ன பண்றாரு தேவன் வந்து கயிறுகளால கட்டுறாரு. அப்ப இந்த கயிறுகளால கட்டிட்டா பாருங்க, இப்போ கையை நான் இப்போ வச்சிருக்கிறேன், அதை இப்போ தூக்க முடியும். ஆனா கயிறால கயிறு போட்டு கட்டிட்டா நான் நினைச்சா தூக்க முடியுமா? நான் நினைச்சாலும் தூக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இது வந்து தப்பவே முடியாது. இது வந்து எதுனா தப்பிக்க முடியாத முற்றுகையை அடையாளப்படுத்துது. எதை அடையாளப்படுத்துது? இஸ்ரேல் வந்து எருசலேம் வந்து தப்பிக்க முடியாத ஒரு முற்றுகைகளை மாட்டப் போகுது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. அப்ப முற்றுகைங்கிறது பாருங்க, இது ஒரே நாள் நடக்கக்கூடிய யுத்தம் அல்ல. அந்த காலத்துல நிறைய ராஜாக்கள் முற்றுகை போடுவாங்க. இது ஒரு நாள்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் கிடையாது. இது வந்து முற்றுகை போடுறதுங்கிறது எதிரியை சிறுக சிறுக பலவீனப்படுத்துறது. எதிரி என்ன பண்றது? சிறுக சிறுக முற்றுகைங்கிறது பாருங்க, 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷமெல்லாம் நடக்கு. அப்போ இது வந்து சிறுக 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 எதிரியை சிறுமைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வழியும் இல்லை அப்படின்னு அவங்களையே என்ன பண்றது, வெளியே வர வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முற்றுகை போடக்கூடிய நகரத்துக்கு எதிராக பாருங்க, ஃபுல்லா வெளியே வர முடியாத அளவுக்கு கட்டிடுவாங்க. அவங்க நகரத்திலிருந்து வெளியே வர முடியாது. அப்போ அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. அதான் எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்படுறது இதுதான் அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்க வரைக்கும் உள்ள இருப்பாங்க. அப்போ அந்த உணவுப் பொருள் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வெளியே வந்து தான் தீரணும். அப்போ எசேக்கியேல் வந்து வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பாம பாருங்க படுத்திருக்கணும். அதனால என்ன பண்ணா தேவன் கயிறுகளால கட்டுறார். இப்போ கயிறுகளால் கட்டும்போது பாருங்க, கைகால் அசைக்க முடியாது, மூச்சு திணறும், முடங்கியே கிடக்கணும். எவ்வளவு கஷ்டம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இப்படித்தான் எருசலேம் நகரமும் ஒரு கடுமையான முற்றுகை. இந்த எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்பட்டு மூச்சு திணற மாதிரி கட்டப்பட்டு இருக்கிறது எப்படி இருக்கு? உடம்பு முழுவதும் கயிறால கட்டப்படும்போது என்ன ஆகுது? மூச்சோட கூட சிரமமா இருக்கு. அப்படியாக வந்து எருசலேம் வந்து தன்னுடைய முழு சுதந்திரத்தை இழந்து எதுவுமே பண்ணாம மூச்சுட கூட முடியாத அளவுக்கு, இது அசைக்க முடியாதபடி, எசேக்கியேல் கயிறுகளால் கட்டப்பட்டு அசைக்க முடியாத இருக்கிறது, மூச்சுட முடியாது. இப்ப எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம முடங்கி போகக்கூடிய ஒரு நிலையை தத்ரூபமா தேவன் காட்டினார். தத்ரூபமா எசேக்கியேல் வச்சு அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காமிக்கிறார். அப்ப எசேக்கியேல் வந்து இப்படி கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த எருசலேம் இப்படியாக கட்டப்பட போகுது, ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகையில போக போகுது அப்படிங்கிறது வந்து இது அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் வந்து பார்க்குறோம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்துல நான் படிச்சோம்ல, வசனம் 1லிருந்து 8 முடிய, இது வந்து எசேக்கியேல் வேடமேற்று நடிக்கிறார். நடிக்கிறாருங்கிறது பாருங்க, நடிப்பு இல்லை இது. எசேக்கியேல் வேடமேற்று என்ன பண்றாரு? அந்த வேடத்துல என்ன பண்றாரு? ரியலாவே வாழ்ந்து காமிக்கிறாரு. ரியலாவே வாழ்ந்து காமிக்கிறாரு. அப்போ எசேக்கியேல் அந்த கயிறுகள் மூலமா கட்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆழமான செய்தியை வெளிப்படுத்துறாரு. கயிறுகளால் கட்டினது யாரு? யாரு கட்டினாங்க? தேவன் தான் கட்டினார். அப்ப இது வந்து மனிதர்களால வந்த ஒரு முற்றுகை அல்ல. இது யாரால் வந்த முற்றுகை? தேவனுடைய தீர்மானம், அனாதை தீர்மானம். அப்ப தேவன் வந்து ஒருத்தரை கயிறால கட்டிட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எசேக்கியேல் கட்டப்படுறாருன்னா, அது எசேக்கியேல் இங்க யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, அது எருசலேம் நகரத்தை அடையாளப்படுத்துறாரு. அப்ப அந்த ஒரு நகரத்தை ஃபுல்லா கயிறு போட்டு கட்டுறாரு தேவன். அப்ப அந்த கயிறு, தேவன் போட்ட கயிறு யாராச்சும் அறுக்க முடியுமா? தேவன் கயிறு போட்டு கட்டிட்டாருன்னா அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது. அப்போ எருசலேம் தப்பிக்க நினைச்சா கூட தப்ப முடியாது. அப்படியே என்ன தெரியுங்களா? எல்லா வழியையும் அடைச்சு விட்டார்னு அர்த்தம். எருசலேம் தப்புவதற்கான எல்லா வழியையும் அடைச்சிட்டார். இது ஒரு தப்பிக்க முடியாத முற்றுகை. எசேக்கியேல் வந்து கயிறுகளால் பலமா கட்டப்பட்டது
தப்பிக்க முடியாத முற்றுகையை வந்து அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து அந்த ஒரு வேடம் போட்டு நடிக்கிறார். அப்ப பாருங்க மொத்தமா இஸ்ரேல் ராஜாக்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 513 வருஷம். ராஜாக்கள் காலம் 513 வருஷம். அதுல வந்து நம்ம கடந்த வாரம் சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம். அதாவது சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம். அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து அக்கிரமத்த சுமந்த காலம் வந்து 390 வருஷம். அப்ப இதெல்லாம் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா, சவுல் சவுல் 40, தாவீது 40, சாலமோன் 40, 120 வருஷம். அக்கிரமத்தின் காலம் வந்து 390. அப்ப எத்தன வருதுங்க? 510 வருது. 510 வருது. அப்படிங்கும்போது இன்னொரு 3 வருஷம் வருது. அது வந்து நேபுகாத் நேச்சருடைய முற்றுகை. நேபுகாத் நேச்சருடைய முற்றுகை அடையாளப்படுத்துது. இன்னொரு இதுல வந்து பார்க்கும்போது நம்ம அ வேதமானவருடைய இதுல பார்க்கும்போது காலக்கணக்குல இது வந்து நேபுகாத் நேச்சருடைய முற்றுகை 3 வருஷம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க அடுத்த ஸ்லைட்ல 10 கோத்திர இஸ்ரவேல் அக்கிரமத்த பாருங்க 390 நாள் சுமக்கிறார். 10 கோத்திரம். அதாவது சாலமோனுக்கு அப்புறமா சாலமோனுடைய படைத்தளபதி யெரொபெயாம் என்ன பண்ணாரு? மெஜாரிட்டி 10 கோத்திரத்த கலக்கம் பண்ணி பிரிச்சுட்டு போயிட்டான். இப்ப மெஜாரிட்டி 10 கோத்திரத்த பிரிச்சுட்டு போய் அவன் தனி ராஜ்யமாக செயல்பட ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கிரமம் செஞ்சான். விக்கிரகத்தை வணங்குனாங்க. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். பொன் கன்று குட்டி செஞ்சு வச்சு வணங்கிட்டாங்க. அப்ப யூதா கோத்திரத்தினுடைய 10 கோத்திரத்தோட இஸ்ரேல், அது 10 கோத்திரம் இஸ்ரேல் ராஜ்யம். அவனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறார். அந்த அக்கிரமத்தை 390 நாள் சுமக்கிறார். 390 நாள் பாருங்க தப்பிக்க முடியாத முற்றுகைக்குள்ள போக போகுது. தப்பிக்க முடியாத முற்றுகைக்குள்ள போக போகுது. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூத வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். பாருங்க இந்த 390 நாள் நிறைவேறினதுக்கு அப்புறமா மறுபடியும் வலது பக்கம் ஒரு கழித்து படுத்து என்ன பண்ண நீ? யூதா வம்சத்தார் அக்கிரமத்தை 40 நாள் சுமக்கணுங்கிறார். அப்ப இஸ்ரேல் வம்சத்தார் பண்ண அக்கிரமம் 390 நாள். அதை சுமந்தார். இடது பக்கம் ஒரு கழுத்தி படித்து அடுத்தது அது அந்த 390 நாள் நிறைவேறினதுக்கு அப்புறமா மீண்டும் வலது பக்கமா ஒரு கழுத்தி படுத்து யூதா வம்சத்தாருடைய அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்கணும் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை இவனுக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி வந்து எசேக்கியேல் பாருங்க அடுத்துல ஒரு வலது பக்கமா ஒரு கழுத்தி படுத்து அவர் என்ன பண்ணாருன்னா அந்த யூதா வம்சத்தோட அக்கிரமத்தை சுமக்கிறார். அடுத்த சைடில் யூதா ரெண்டு கோத்திரம் தான் யூதா ரெண்டு கோத்திரம், அதாவது யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம் ரெண்டும் சேர்ந்ததான் யூதா ராஜ்யம். அப்போ யூதாவின் அக்கிரமத்தை 40 நாள் வலது பக்கமா படுத்து சுமக்கணும் எசேக்கியேல். அப்பவும் அதே கயிறுகள் போட்டு கட்டுறார். அப்போ பாருங்க 390 நாள் எருசலேமுடைய அக்கிரமத்தை சுமந்தார். அதாவது இஸ்ரேலோட அக்கிரமத்தை சுமந்தார். இஸ்ரேலோட அக்கிரமத்தை சுமந்தாரு. ஆனா முற்றுகை எங்க போடப்பட்டுச்சு? எருசலேம் நகரம். அதே நேரத்தில் வந்து யூதாவின் அக்கிரமத்தை 40 நாள் வலது பக்கம் ஒரு கழுத்தை போட்டு சுமக்கிறாரு. அங்கேயும் முற்றுகை எங்க போடப்பட்டுச்சு? எருசலேம் தான். அப்ப இந்த 2 தீர்ப்புகளும் அடுத்த இந்த 2 தீர்ப்புகளும் எருசலேம் என்ற ஒரு நகரத்துக்கு எதிராக சொல்லப்படுகிறது. 2 தீர்ப்புகளும் எருசலேம்ங்கிற ஒரே நகரத்துக்கு எதிராக சொல்லப்படுது. பாருங்க ரெகோபெயாம் அடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் முதல் வருஷம் எப்ப தெரியுங்களா? கிமு 998 வருஷம். கிமு 998 சாலமோனுடைய பையன் வந்து ராஜ்யபாரம் பண்றார். அதுல கலக்கம் பண்ணி பிரிந்து போனதுல இருந்து ஆரம்பித்து 390 வருஷம் கழிச்சு கிமு 608 முற்றுகை ஆரம்பம். கிமு 608 முற்றுகை ஆரம்பமாகுது. முற்றுகை 3 வருஷம் நீடிக்குது. முற்றுகை எத்தனை வருஷம் நீடிக்குது? 608 ஆரம்பிச்சு 608, 609, 610, 608, 609 3 வருஷம் முற்றுகைங்க. 608 அப்ப முற்றுகை ஃபர்ஸ்ட் வருஷம். கிமு 608, கிமு 609, கிமு 610 3 வருடம் முற்றுகை நீடிக்குது. நேபுகாத் நேச்சர் வந்து 3 வருஷம் முற்றுகை போட்டார். அடுத்த செயல்ல ஆகவே 2 கோத்திர ராஜ்யத்தினுடைய 40 வருட அக்கிரமம் கிமு 608 இருந்து பின்னோக்கி கணக்கிட்டார். அதாவது 390 வருஷம் நம்ம பார்க்கும்போது இது எங்கிருந்து ஆரம்பமாகுது? நல்லா கவனிச்சுக்கு 390 வருஷம் எங்கிருந்து ஆரம்பமாகுது? 998. அங்க என்ன நடக்குது? 998 சாலமோன் இறக்குறார். சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம்.
120 வருஷமா? அப்புறம் 320 அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, அங்க நம்ம என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க சாலமோனுக்கு அப்புறம் சாலமோனுடைய பையன் ராஜாவாகிறான், ரெகொபெயாம். அப்பதான் யெரொபெயாம் வந்து சாலமோனுடைய படைத்தளபதி. கலக்கம் பண்ணி பிரிஞ்சு போறான். 900 கிமு 998. அதுல கலக்கம் பண்ணி அவன் பிரிச்சுட்டு போறான். அங்கிருந்து அக்கிரமம் ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேலோட அக்கிரமம். அங்கிருந்து 390 வருஷம் கூட்டுங்க. கூட்டுனா எங்க எத்தனை வருது? 510 வருஷம் வருமா? ராஜாக்கள் காலம் 513 வருஷம். அப்படிங்கும்போது அந்த 3 வருஷம் எசேக்கியாவுடைய சாரி நேபுகாத் நேச்சாருடைய முற்றுகை. 608, 609, 610. கிமு 608, கிமு 609, கிமு 610. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இஸ்ரேல் தேசம் செஞ்ச அக்கிரமம் 390 வருஷம். யூதா எப்ப அக்கிரமம் செஞ்சது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாருங்க 2 கோத்திர யூதா ராஜ்யத்தினுடைய 40 வருட அக்கிரமம் கிமு 608 இருந்து முற்றுகையின் வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம். 608 இருந்து பின்னோக்கி கணக்கிட்டால், பின்னோக்கி கணக்கு 40 வருஷம் கணக்கு போடுங்க. எப்பவுமே கிமு என்னாகுங்க? கிமு கிமு ஏறிட்டே போகும். சரிங்களா? அப்ப 648 கிமு 648ஆம் வருடம் வருகிறது. இது வந்து யோசியா ராஜா வந்து அவருடைய 12வது வருஷம். யோசியா ராஜாவுடைய 12வது வருஷம். யோசியா ராஜா அரசாட்சி செஞ்ச 12வது வருஷம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்ப இந்த வருஷத்துலேருந்து பாருங்க அடுத்த சைடுல. இந்த வருஷத்துலேருந்து யோசியா ராஜாவுடைய முதல் சொந்தமான சுத்திகரிப்பு ஆரம்பமாகுது. யோசியா ராஜா எத்தனை வயசுல ராஜாவானாரு? யோசியா எத்தனை வயசுல ராஜாவானாரு? 8 வயசுல ராஜாவானார். தேவனுக்காக வைராக்கியம் காட்டின ராஜா. அப்போ பாருங்க இந்த 648ஆம் வருடம் வருது. இது யோசியா ராஜாவுடைய 12வது வருஷம். அப்ப இந்த வருஷத்திலிருந்து யோசியா ராஜாவுடைய மத சம்பந்தமான சுத்திகரிப்பு. அவர் என்ன பண்ணாருங்க? வைராக்கியம் காமிச்சாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்ணார். தேவாலயத்தை சுத்தம் பண்ணும்போது தான் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறாங்க. அப்ப அதை வந்து பார்த்து அது என்ன பண்றாரு? ஐயோ இப்படியெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு பண்றாங்க. சுத்திகரிப்பு பண்றாரு. ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா சுத்தத்தையும் விலை கொண்டு போய் போடுறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம பஸ்கா அனுசரிக்கலாம்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாரு? யோசியா ராஜா ஒரு மாபெரும் பஸ்கா அனுசரித்தார். அதான் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. பாருங்க ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்துல, யோசியாவுடைய 18ஆம் வருஷத்துல கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேம்ல ஆசரிக்கப்பட்டுச்சு. ஒரு மாபெரும் பஸ்காவை ஆசரித்தார். அப்போ பாருங்க அங்க யோசியா ராஜா தேவனுக்கென்று அதாவது வைராக்கியம் காமிக்கிறார். மதம் சம்பந்தமான சுத்திகரிப்பு வேலையை அவர் அங்கே நிறைவேற்றார். மதம் சம்பந்தமான சுத்திகரிப்பு வேலை செஞ்சு அங்கே தேவனுடைய நியாயப்பிரமாணம் எல்லாம் கிடைச்சு அதை வந்து நம்ம நிறைவேற்றாத காரியங்களை நிறைவேற்றுறார். ரொம்ப வைராக்கியம் காமிச்சார். அப்போ யோசியா ராஜா பாருங்க ரொம்ப ஒரு அருமையான ராஜான்னு சொல்லிப்பாங்க. அப்போ அவருடைய அந்த மத சம்பந்தமான சுத்திகரிப்பு நடக்குது, பஸ்கா அனுசரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? மத சம்பந்தமாக சுத்திகரிப்பு நடக்குது, பஸ்கா அனுசரிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி யோசியா ராஜா மக்களை வந்து சரிப்படுத்துறாரு, சுத்திகரிப்பு பண்றாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? என்னுடைய வார்த்தைகளை கேட்டுமே கீழ்ப்படியல. என்னுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியல. இதுதான் அக்கிரமம், இதுதான் அக்கிரமம். அப்ப இந்த அக்கிரமம் வந்து அவங்க பண்ணுனாங்க. தேவனுடைய வார்த்தை யோசியா ராஜா எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிச்சாருங்களா, ஆனா இவங்க வந்து யாருமே கீழ்ப்படியல. கீழ்ப்படியாம தேவனுக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து செஞ்சாங்க. இதுதான் அக்கிரமம் வந்து அங்க வந்து ஆகுதுன்னு சொல்லிப்பாங்க. அக்கிரமம் அதிகமாகுது. இவங்களுடைய அக்கிரமம் வந்து அங்க அளவு அதிகமா போச்சுன்னு சொல்லிப்பாங்க. அதனால என்ன பண்ணாரு? அந்த 40 வருஷம் அக்கிரமம் வந்து இவர் சுமக்கணும். அதான் சுமக்கும் போது என்ன பண்றார்? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ கோதுமையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த எசேக்கியேல கயிறால கட்டுறாரு. அப்ப சாப்பிடணும்ல, 390 நாள் சாப்பிடணும்ல, அப்புறம் ஒரு 40 நாள் சாப்பிடணும்ல, 390 நாள் அப்புறம் ஒரு 40 நாள். அப்ப சாப்பிடணும்ல, அவர் சாப்பிட்றதுக்கான உணவு பாருங்க என்ன சொல்றாரு? நீ கோதுமை, வார்கோதுமை, அப்புறம் பெரும்பயிறு, சிறுபயிறு, தினை, கம்பு, மொத்தம் எத்தனை தானியம் வருது? 6 விதமான தானியங்கள். தானியங்கள் தான் 6 விதமான தானியங்கள். கோதுமை, அப்புறம் வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறுபயிறு, திணை, அப்புறம் கம்பு. அப்ப இந்த இந்த எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணு? அவைகளை
ஒரு பாத்திரத்துல போட்டு என்னென்ன தானியம் இருக்குது அதுல? 6 தானியம். கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறுபயிறு, தினை, கம்பு. இதையெல்லாம் வாங்கி அவைகளை எல்லாம் என்ன பண்ணு? ஒரு பாத்திரத்துல போடு. அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். அவங்களால உன்னை என்ன பண்ணு? அப்பம் சுடுங்கிறாரு. நீ ஒரு காலத்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதை எடுத்து சாப்பிடுங்கிறார். இப்போ அப்பம் சுட்டு 390 நாள் சாப்பிட்றதுக்கு அந்த சுட்டு வச்சுக்கோங்கிறாரு. அப்பம் சுட்டு வச்சுக்கோங்கிறாரு. அப்போ இந்த இந்த பயிரெல்லாம் பாருங்க சத்தான உணவு. பாருங்க ஒன்று இருந்து பார்த்தா அடுத்த சைடில் சத்து பொருட்கள் இதில் அதிகமாக இருக்குது. அவருக்கு தேவையான 390 நாள் பாருங்க, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். பசிக்குதோ பசிக்கலையோ, பசிக்காம இருந்தால் கூட சாப்பிட்றோம். ஆனால் எசேக்கியேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 390 நாள் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வகையான தானியத்தை கொடுக்குறாருன்னா, இந்த தானியம் 6 வகையான தானியம். கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறுபயிறு, தினை, கம்பு. இதை வாங்கி நீ வச்சு அதில் மாவு அரைச்சு அதில் அப்பம் சுட்டு சாப்பிடுங்கிறார். அப்போ இதில் சத்து, தேவையான சத்து இருக்குது. கெட்டு போகாது. இதெல்லாம் இது கெட்டு போகாத ஒரு உணவு. பசி அதிகமாக கொடுக்காது. எளிதில் இது கிடைக்கும். சுவை இருக்காது. ஆனால் இது சாப்பிடும் சுவை இருக்காது. இது ஒரு கலவை உணவு. இது என்னது? இது ஒரு கலவை. எல்லாம் மிக்சடு ஃபுட்டு. எல்லா தானியத்தையும் ஒட்டுக்கா அரைச்சு, கோதுமை தனியாக தான் அரைச்சி அப்பம் சுடுவாங்க. கோதுமை, வார்கோதுமை, அப்புறம் பெரும்பயிறு, சிறுபயிறு, தினை, கம்பு எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுக்கா அரைச்சு என்ன பண்ணு? நீ அப்பம் சுட்டு சாப்பிடுங்கிறாரு. இது செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இது கலவை உணவு, இது தீட்டு உணவுங்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 19 படிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாதீங்க. பொழிய விடாயாக. உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. பாருங்க, எல்லாமே தேவன் எவ்வளவு நேர்த்தியாக சொல்றாரு பாருங்க. அதாவது உன்னுடைய வயல்ல வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைக்காதேங்கிறாரு. இஸ்ரவேல் கொடுத்தது வெவ்வேறு வகையான தானியத்தை கலந்து விதைக்குவாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பொழுது விதைப்பாங்க. விதைக்கிறதுல பார்த்தீங்கன்னா சோளம், புள்ளைய, தட்டைப்பயிறு, கொள்ளு, சிறுபயிறு, நறுப்பயிறு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு விடுவாங்க. எல்லா தானியத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விதைப்பாங்க. அது எல்லாம் வரும். கொள்ளு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். அப்போ இது நம்ம என்ன பயிரிடுறோம். ஆனால் தேவன் சொன்ன கட்டளை பாருங்க, உன் வயலில் வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைக்கக்கூடாதுங்கிறார். கலக்கூடாது. அப்புறம் உடுத்துற ட்ரெஸ்ஸோட சொல்றாரு, சணநூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்த வேண்டாங்கிறார். அப்போ இந்த கலவையான உணவு இவர் பாருங்க, கோதுமை, வார்கோதுமை, அப்புறம் பெரும்பயிறு, சிறுபயிறு, தினை, கம்பு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வயல்லே விதைக்க வேண்டாங்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை அப்பமும் சுட்டு சாப்பிட சொன்னா இது கலவை உணவு தான். 6 தானியம் கலந்துருக்குது. அப்போ அது கலவை உணவு. இது என்னன்னா அசுத்தமான ஒரு தீட்டுள்ள ஒரு போதனையை அடையாளப்படுத்துது. அசுத்தமான தீட்டுள்ள போதனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருசபைகளை தீட்டு பாருங்க. நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய பொற்பாத்திரத்தை எடுத்து அவருடைய தேசத்தில் வச்சு அவருடைய பேர் என்ன பண்ணா? மது ஊத்திட்டேன். பார்த்தீங்களா? இது எதை அடையாளப்படுத்துகிறது? இன்னைக்கு கூடிய பேசபை மண்டலத்தில் இல்ல அசுத்தமான போதனைகள். அசுத்தமான இது தேவனுக்கு அருவருப்பு. இந்த மாதிரி கலந்து விதைக்கிறது தேவனுக்கு பல்வேறு வகையான வெவ்வேறு வகையான தானியத்தை கலந்து விதைக்கிறது தேவனுக்கு பிடிக்காது. அருவருப்பு, தீட்டு. அப்ப எசேக்கியேல் சாப்பிட சொல்றாரு. எசேக்கியேல் அந்த கலவையோட சாப்பிடும்போது அது தீட்டு தான். பாருங்க, இதுல 6 வகையான தானியம். அப்ப 6 என்பது ஒரு அபூர்ணத்தை அடையாளப்படுத்துது. இதுல 6ங்கிறது ஒரு அபூர்ணம். இது பூரணம் கிடையாது. அப்ப இது பாருங்க, இந்த போதனைகள் பூரணப்படுத்தாது. இன்னைக்கு இதே போதனைகள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இந்த அசுத்தமான போதனைகள் எப்படி இருந்துச்சு? பரிசேயருடைய புளித்த மாவு, சதுசேயருடைய புளித்த மாவு, பாருங்க இதெல்லாம் இந்த உபதேசங்கள் உள்ள இருந்துச்சு. அதான் அதுக்கு எச்சரிக்கையா இருங்கினார். ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்புறம் இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்துல அசுத்தம் கலந்துருச்சு. அசுத்த போதனைகள் ஆயிருச்சு. நல்லா சொல்றாரு, இது ஒரு கலவை உணவு தான். தேவனுக்கு பிடிக்காத உணவு. அதான் சொல்றாரு. இதனால 6 விதமான தானியங்கள் அப்பம் சுட்டு சாப்பிட்றாரு. அடுத்தது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. பாருங்க, இது வந்து நீ சாப்பிடக்கூடிய போஜனம் வந்து ஒரு நாளொன்றுக்கு 20 சேக்கல் நிறைய தான். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுங்கிறாரு. கொஞ்சம் 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 அளவு தான் அது. அப்போ நம்மலாம் இன்னைக்கு எவ்வளோ சாப்பிடுறோம் ஒரு வேளைக்கு? ஆனா அவர் கொஞ்சம் இவ்வளோண்டு உணவு தான் எடுக்கிறாரு. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இது ஒரு பஞ்சம். தேவ வசனம் கிடைக்காத பஞ்சத்தை அடையாளப்படுத்துது. தேவ வசனம் கிடைக்காத பஞ்சத்தை அடையாளப்படுத்துது. அன்னைக்கு எருசலேம் அப்படிதான் முற்றுகை போடப்பட்டுச்சு. அதே மாரி இன்னைக்கும் இந்த பெர்சியா மண்டலம் இப்படிதான் முற்றுகை போடப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம். அதே மாரி பல்வேறு கொள்கைகள், பல்வேறு பேதகங்கள் அடங்கிய போதனைகள் உள்ளடக்கி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பல்வேறு இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. பலவிதமான காற்றுக்கள் இன்னைக்கு அடிக்குது. பலவிதமான காற்றுக்கள்ங்கிறது எதை குறிக்குதுங்க? பலவிதமான போதனைகள் இன்னைக்கு இருக்குது. எத்தனை வகையான போதனைகள் இருக்குது. எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு இருக்கிற காலத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாரு. இந்த போதனைகளுக்கு காலத்துல நீங்க வாழ்ந்துருக்கிறீங்க. இதே ஒரு அசுத்த போதனைகள் அங்க ஆண்டவர் காலத்திலே வந்துச்சு. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பாருங்க, இந்த அசுத்த போதனைகளை சொல்றாரு நம்ம பிரதர் வந்து, அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில கிரேக்க தத்துவத்திலிருந்து உருவான சதுசேயர்கள். அதிலிருந்து வந்தவங்க தான் சதுசேயர்கள். அப்புறம் பரிசேயர்களுடைய கொள்கைகள் தாறுமாறாக்கிய பிளாட்டோனிசம். அப்புறம் சொராஸ்தியர்களுடைய போதனைகள். அப்புறம் எசீனியர்கள் அவர்களுடைய போதனைகள். அப்புறம் ஷலாத்தியனுடைய போதனைகள், ஏரோதியர்களுடைய போதனைகள். இதெல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்வர்கள் வந்திருந்த போது இருந்த போதனைகள், அசுத்த போதனைகள். அதுல 6 தான். இந்த 6 வகையான போதனை தான் இன்னைக்கு மெஜாரிட்டியா இருந்துச்சு. இன்னைக்கும் இந்த 6 வகையான போதனைகள் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்குதுங்கிறத அடையாளப்படுத்துது. சரிங்களா? இப்படியாக வந்து அந்த உண்மை சத்தியம் கிடைக்காத ஒரு பஞ்சம் இருக்குது. ஆனா எசேக்கியலுக்கு கிடைக்குது. எசேக்கியலுக்கு சாப்பிடக்கூடிய போஜனம் வந்து பார்த்தீங்கன்னா 1 சேக்கல். நாளொன்றுக்கு 20 சேக்கல் நிறையா இருக்குங்கிறார். நீ சாப்பிடும் போஜனம் எத்தனையாமா? நாளொன்றுக்கு 20 சேக்கல் நிறையா இருக்குங்கிறார். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாங்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும்? 20 சேக்கல். அப்படின்னு 1 சேக்கல் எத்தனை கிராமு? அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. 1 சேக்கல் என்பது எத்தனை கிராம்னு பார்க்கலாம். 1 சேக்கல் இஸ் ஈக்குவல் டு 11.34 கிராம். 1 சேக்கல் என்பது 11.34 கிராம். 10 கிராமுங்கிறது எவ்வளவு இருக்கு? ரொம்ப கம்மி. 1 சேக்கல் அப்படிங்கிறது 11.34 கிராம். கிலோ இல்ல, கிராமு. இத்தினூண்டு தான், கொஞ்சம் தான். அதை 20 சேக்கல் போட்டோம்னா 20 × 11.34. அது பார்க்கும்போது எத்தனை வருதுங்க? 226.8 கிராம். 226.8 கிராம். இது வந்து 1/4 கிலோவுக்கு கம்மி. அப்போ ஒரு எசேக்கியேல் ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளோ சாப்பிடணும்? 1/4 கிலோவுக்கு கம்மியாக தான் சாப்பிடணும். 1/4 கிலோ கூட இல்லை. 226.8 கிராம். அதில் தான் அப்பா சுட்டு அந்த அந்த அளவு தான் சாப்பிடணும். அப்போ இதுதான் பாருங்க, இது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு போதுமான உணவு. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு போதுமான உணவு 226.8 கிராம் இருந்தால் ஒரு மனுஷன் உயிர் வாழலாம். நாம் எவ்வளோ சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு? நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்? ஃபுல் கட்டுற தட்டில் போட்டு ஃபுல்லாக தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வச்சு குழம்பு ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றோம். நம்ம ஒரு ரூபாய் எடுத்து போடுறதே 1/4 கிலோ இருக்கு. எசேக்கியேலுக்கு ஒரு நாள் உணவே 1/4 கிலோ கூட இல்லை. அப்போ இது ஒரு மனுஷனுக்கு போதுமானது அப்படிங்கிறது அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, சாப்பாடு இவ்வளவு தான். அவருடைய ஒரு நாள் உணவு இவ்வளவு தான். அடுத்தது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். தண்ணீரையும் அளவாய் கின் என்னும் படியில் 1/6 பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. தண்ணீரும் அளவாக தான் குடிக்கணும். ஹின் என்னும் படியில், இந்த ஹின்னுங்கிற படி அன்னைக்கு அளவில் இருந்துச்சு. ஹின் அப்படிங்கிற படியில் 1/6 பங்கு குடிக்கிறார். முகத்தளவை, நீட்டளவை, நிறுத்தளவைலாம் படிக்கிறோம். அது வந்து தண்ணியெல்லாம் மோர்க்கிறது முகத்தளவை. அப்போ இதில் வந்து ஹின் அப்படிங்கிற படியில் 1/6 பங்கு குடிக்கிறார். அப்படி நாளுக்கு நாள் குடிக்கிறார். அப்படின்னா ஒரு ஹின் எவ்வளவு? அடுத்த சைடில் ஒரு ஹின் அப்படிங்கிறது, ஹின் அப்படிங்கிற படி. அந்த படியில் வந்து 1/6 பங்குங்கிறார். 6 இருக்கு, அது 1 பங்குங்கிறார். 1 பங்கு தண்ணி தான் குடிக்கணும். அப்படின்னா ஒரு ஹின் அப்படிங்கிறது வந்து 3.5 லிட்டர் படி. ஒரு ஹின்னுங்கிறது அது எத்தனை?
3.5 லிட்டரு 3.5 அப்படின்னா 3.5 லிட்டரு அந்த ஒரு ஹின். அதில் 6 பங்கு, 6ல் 1 பங்கு, 6ல் 1 பங்கு. அதாவது ஹின் அப்படிங்கிற இதில் வந்து 6ல் 1 பங்கு. அப்போ பாருங்க, ஹின் அப்படிங்கிற படியில் 6ல் 1 பங்கு குடி. 6வது பங்கு எவ்வளோ தெரியுங்களா? அதில் பாருங்க 0.58 லிட்டர். 0.58 லிட்டருங்க, 1/2 லிட்டரு. 1/2 லிட்டரு கொஞ்சம் அதிகம். 1/2 லிட்டருக்கு அப்போ ஒரு நாளைக்கு அவர் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? 1/2 லிட்டர் தண்ணி. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க? 3 லிட்டர் குடிக்கணும். 3 வசதிப்பட்டா 4, 5 இப்படி நம்ம குடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோ குடிச்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர்னாச்சும் குடிக்கணும். ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ இங்கே எஸ்ஐகள் குடிச்சது எவ்வளவு? 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். அப்போ தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்க அங்கே தேவன் வந்து கம்மியாக தான் குடிக்கிறார். இப்போ இதை அடையாளப்படுத்துகிறது. தண்ணீர் என்பது எதுக்கு அடையாளம்? சத்தியத்துக்கு அடையாளம். அப்போ இது எதுனா சத்தியம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்தை அடையாளப்படுத்துது. அவங்க சத்தியம் கிடைக்காத பஞ்சகாலத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இது இஸ்ரேலுக்கு போடக்கூடிய முற்றுகை. அதில் வந்து எசேக்கியேல் வந்து இப்படி தான் சாப்பிடணும். சரிங்களா? அப்போ அப்பமும் எவ்வளவு? அந்த தண்ணி எவ்வளவு? பார்த்தோமா இல்லைங்களா? ஒரு நாளைக்கு அவர் சாப்பிட்ற அப்பத்தினுடைய அளவு 1/4 கிலோவுக்கும் கம்மி. 1/4 கிலோவுக்கும் கம்மி 226.8 கிராம். தண்ணி 0.58 லிட்டர். அப்படின்னா 1/2 லிட்டர் கொஞ்சம் அதிகம். இவ்வளோ தான் அவர் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம்னா அந்த தேவையான உணவு வயிற்றுக்குள்ள போயிட்டு பாருங்க, நம்ம அதிகப்படியாக சாப்பிட்றது என்ன ஆகுது? கழிவாக வெளியே போயிருது. இது அப்படி போகாது. அதிகப்படியாக சாப்பிட்ற உணவு கழிவாக வெளியே போயிருது. இது அளவாக சாப்பிட்டு அளவாக தண்ணி குடிச்சு அப்படியே அங்கே படுத்துருக்காரு. அப்போ இப்படியாக வந்து எசேக்கியேலுக்கு வந்து தேவன் சொல்றார். அடுத்தது இந்த ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். ஒரு 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். இப்போ வந்தாச்சுங்களா, அங்கே எசேக்கியேலுக்கு சொன்ன விஷயம் இங்கே நிறைவேறுது. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார்? வந்துட்டாருங்க. அவருடைய எல்லா இராணுவத்தோட எருசலேமுக்கு விரோதமாக வந்து முற்றுகை போடுறார். அதுக்கு எதிராக பாளையம் இறங்கி அதுக்கு எதிராக சுற்றிலும் பாருங்க கொத்தளம் கட்டாரா இல்லைங்களா? எசேக்கியேலுக்கு அங்கே காமிச்சார் தேவன், கொத்தளம் கட்டு, மண்மேடு போடு அப்படிங்கிறார். அப்போ இங்கே வந்து நேபுகாத்நேச்சார் வந்து படையெடுத்து வந்து பிடிச்சிட்டார். அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நேபுகாத்நேச்சார் வரும்போது அங்கே ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வரும்போது யோயாக்கிம் இருக்கார். யோயாக்கிம் வந்து யோசியா ராஜாவுடைய 2வது மகன் யோயாக்கிம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வர்றார். சரிங்களா? அடுத்தது யோயாக்கீன் அவர் காலத்தில் வர்றார். அப்போ சித்தேக்கியா காலத்தில் வர்றார். அது அப்படியே பாருங்க 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டு இருந்தது. 11ஆம் வருஷத்து வரைக்கும் நகரம் வந்து என்ன பண்ணுச்சுங்க? முற்றுகை போடப்பட்டிருந்துச்சு. அடுத்தது முற்றுகை தொடர்ந்து அதிகரித்து வருது. 2 ராஜாக்கள் 25:3. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ முற்றுகை அதிகமாகும் போது அங்கே பஞ்சம் அதிகமாகுது. உணவே கிடைக்கல. ஒருத்தர் அடிச்சு சாப்பிட்ற நிலைமை வந்துச்சு. அப்போ பஞ்சம் நகரத்தில் அதிகரித்தனால மக்கள் என்ன பண்ண வெளியே வரக்கு முடிவு பண்ணுறாங்க. அதனால பாருங்க தேச ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால மதிலில் திறப்புன்றதுங்கிறார். என்ன பண்ணுற, மதில் திறந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை தான், வேற வழியே இல்லை. வெளியே வந்தால் தான் தப்பிக்க முடியும். எட்டு விட பசியில இருந்து செத்துறணும். பாருங்க, மனுஷனை மடிச்சு அடிச்சு சாப்பிடக்கூடிய நிலைமை எப்பேற்பட்ட மோசமான நிலைமை. அது நிலைமை வருது. அதனால வந்து எல்லாம் வெளியே வரக்கு முயற்சி பண்ணாங்க. உள்ள இருந்தா வெளியே போனா அந்த எதிரிகிட்ட சிக்கி சத்தா சாவா உயிரோட இருந்தா இருப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ மதில் திறப்பு கண்டதுன்னா வெளியே போறக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிப்பாங்க. அடுத்தது இந்த எசேக்கியேலுக்கு சாப்பிட சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படி சாப்பிட சொன்ன பாருங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். அதை வார்கோதுமை அடையை போல சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த வருஷத்தின் வறட்டிகளினால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. பாருங்க, இந்த அப்பம் எப்படி சுட சொல்றாரு பாருங்க. எசேக்கியேலுக்கு அப்பம் வந்து கலவையான
அந்த தானியங்கள். கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறுபயிறு, தினை, கம்பு. ஆனா அது என்ன பண்ணுறாருன்னா, வார்கோதுமைய அடை போல சுடுவாயாங்கிறாரு. வார்கோதுமை அடை மாரி சாப்பிடுவாயாக. அது அந்த எப்படி ரொட்டி சுடுறது? மனுஷனிலிருந்து அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால. எவ்வளவு மோசமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கழிவு. மனுஷனுடைய கழிவ அத காய வச்சு பாருங்க, அன்னைக்கெல்லாம் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆடு, மாடு எல்லார் வீட்லயும் இருக்கு. அந்த மா மாடு போடுற சாணத்த என்ன பண்ணுவாங்க? தட்டி, அந்த சாணத்த காய வச்சு, வரட்டியாக்கி, அத என்ன பண்ணுவாங்க? அடுப்புல வச்சு அடுப்பெரிக்க பயன்படுத்துவாங்க. மாட்டு சாணம்னு சொல்லுவோம். மாட்டு சாணத்த செய்யக்கூடிய அந்த வரட்டி. அந்த வரட்டி வந்து அடுப்பெடுத்து அடுப்பெரிச்சு அதான் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க அன்னைக்கு மக்கள். இப்ப எசேக்கியேல் எப்படி சொல்றாருங்க? மனுஷ கஷ்டத்திலிருந்து, மனுஷனுடைய கழிவ அந்த மாரி மாட்டு சாணத்த பண்ற மாரி தட்டி, அத காய வச்சு, அதனுடைய அ அதைய அடுப்புல வச்சு, அந்த தீயில வரக்கூடிய நெருப்புனால என்ன பண்ணு? அப்பத்த சுட்டு சாப்பிடுங்கிறாரு. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை எசேக்கியேல். இது நமக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அ இது ஒரு கலவை உணவு. அடுத்து பாருங்க. இது அசுத்தமான தீட்டுள்ள போதனைக்கு அடையாளமா இருக்குது. அதுவும் பாருங்க எவ்வளோ தீட்டுங்கிறத தான் சொல்றதுக்கு எப்படி சொல்றாருங்க? இந்த மாதிரி மனுஷ கஷ்டத்திலிருந்து, அதாவது மனுஷனுடைய கழிவிலிருந்து நீ அந்த வரக்கூடிய வரட்டியில அப்பம் சுடுங்கிறார். உடனே எசேக்கியேல் என்ன சொல்றார்? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு ஒத்தபடியே அ இஸ்ரவேல் புத்திரர், நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க இது எதுக்கு அடையாளம்னா, தேவன் சொல்றார் அதுக்கு ஒத்தபடியே இந்த மனுஷ கஷ்டத்திலிருந்து வரட்டி சுட்டு சாப்பிடுறது அதுக்கு ஒத்தபடி இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ண போறாங்களாமா? நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ள என்ன பண்ண போறாங்க? தங்கள் அப்பத்த தீட்டுள்ளதாக. அது எவ்வளவு தீட்டுள்ளதாக யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு அப்படி ஒரு அப்பம் சுட்டு கொடுத்தா நம்ம சாப்பிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. அது அதனுடைய புகையெல்லாம் அந்த அப்பத்துல படும். அதை எடுத்து சாப்பிடணும்னா எவ்வளவு கஷ்டமான காரியம். இது அவ்வளவு தீட்டுள்ளது. அப்படி இதை நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ள தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதா சாப்பிடுவாங்கன்னு கர்த்தர் சொன்னார். அப்ப இதே மாதிரி தான் அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு வந்து அந்த பாபிலோன் தேசத்துல இந்த மாதிரி ஒரு தீட்டுள்ள அப்பத்தை தான் சாப்பிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க அப்படியாக வந்து அந்த ஒரு தீட்டுள்ள அப்பத்தை சாப்பிட்டு வாழ்ந்தார்கள்னு சொல்லிப்பாங்க. அதுதான் எசேக்கியேல் கேட்டு என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 4:14 என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றேன். பாருங்க இப்ப எசேக்கியேல் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி சொன்னோன்னே கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே சொல்றாரு, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. என் ஆத்துமா இதுவரைக்கும் தீட்டுப்படல. ஏன்னா அவர் யாருங்க? ஆசாரிய வகுப்பு சேர்ந்தவர். எசேக்கியேல் யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தந்தவர். அப்புறம் ஆசாரியன். அப்ப எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. அதான் சொல்றாரு, என் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. நான் இது தீட்டுப்படவே இல்லை. தானா செத்ததையாவதும் பேருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் சொல்ல பாருங்க. சிறு வயதுலேருந்து நான் என்ன பண்றதில்ல. இப்ப சின்ன வயசுலேருந்து தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்திருக்கார். இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குள்ள போனதும் இல்லைங்கிறார். அப்படி சாப்பிட்டது இல்லைங்கிறார். உடனே இப்படியா எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது தேவனே அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தேவன் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். அடுத்து என்ன பண்ணா, சரி கொஞ்சம் மாத்திட்டார் தேவன். மனுஷ கஷ்டத்தின் வரட்டைக்கு பதில் என்ன பண்றேன் நான், உனக்கு மாட்டுச்சாணி வரட்டையை நான் கட்டளையிடுறேன். அதனால உன் அப்பத்தை சுடுவாயாகங்கிறார். இப்படியாக ஏதோ ஒரு வகையில் தேவன் வந்து எசேக்கியேலுக்கு இரக்கம் பண்ணிட்டார். அப்போ மாட்டுச்சாணி வரட்டியில் வந்து என்ன பண்ணார்? அப்பம் சுட்டு சாப்பிட்டார். அப்போ இப்படி ஒரே இடத்துல 390 நாள், அப்புறம் ஒரு 40 நாள் படுத்தா என்ன ஆகுது? ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட எத்தனை நாளுங்க? 390 நாள், அப்புறம் ஒரு 40 நாள், மொத்தம் 430 வருஷம். 430 வருஷம்ங்கிறது, 430 நாளுங்கிறது எத்தனை வருஷம்? 430 வருஷம் படுக்க முடியாது. 430 நாள் படுத்துக்கிறார். ஒரே மாதிரி ஒரே 390 நாள் ஒரு இடது பக்கம், 40 நாள் அப்படியே படுக்கிறார். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்படின்னா 430 நாட்கள் படுக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 1.25 வருஷம். 365 ஒரு
ஒரு ஒரு மாதம் 15 நாள் 45 நாள் 365 நாள் மொத்தம் 15 மாதம் ஒன்றரை. அப்போ அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரே இடத்துல படுத்தாரு என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து பெட்டில் படுக்கிறாங்க, வயசான படுக்கிறாங்க. அப்படியே ஒரே இடத்துல படுத்தது என்ன ஆகுங்க உங்களுக்கு? அந்த படுக்கை புண்ணெல்லாம் வரும் பார்த்தீங்களா, பெட் சோர்னு சொல்லுவோம். அப்புறம் தசை முடக்கம் ஏற்படும். ஒரு மனுஷன் வந்து நகர முடியாமல் ஒரே நிலையில் படுத்திருந்தாலும் இந்த மாதிரி கொடூரமான புண்ணெல்லாம் வந்துடும். அப்புறம் தசையெல்லாம் சுருங்கி வலுவிழந்து போயிடும். மூட்டுகள் எல்லாம் கடுமையான வலி ஏற்படும். அவர் சுகமாக படுத்திருக்கல, அவ்வளோ கஷ்டத்தோட படுத்திருக்காரு. அப்படியே எதை அடையாளப்படுத்துதுன்னா, கயிறுகளால் கட்டப்பட்டிருக்காரு. இது வந்து அந்த அவர் படுற கஷ்டம் வந்து அந்த இஸ்ரேல், அதாவது எருசலேம் படப்போகுது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இஸ்ரேல் ஜனங்க பட போகிறாங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து அவருடைய அந்த ஒரு சூழ்நிலை பாருங்க, ஒரு மரண வேதனை தான் அது. மரண வேதனை. நம்மளால கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு எப்படி இருக்குங்க? சுதந்திரமா நடமாட விட்டே நம்ம அப்படி கட்டி போட்டு ஒரே இடத்துல இப்படி ஒரே மாதிரி படுக்கணும், ஆடாம அசையாம படுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. தேவனோட வார்த்தைகளுக்காக எசேக்கியேல் பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ரிஸ்க் யாராச்சும் எடுக்க முடியுமா? இது ரியலா நடந்தது, கதை இல்லை. அப்போ எசேக்கியேல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அதே மாதிரி நம்மளால இந்த மாதிரி கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக சொல்லிட்டாருங்கிற அந்த ஒரு இதுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக தன் உடலையே ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறார். அதான் நம்ம கிட்ட இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த கடைசி காலத்துல. அப்ப நம்ம எசேக்கியேலை போல தேவனுடைய வார்த்தைகள் மேல அந்த அதாவது பயபக்தி காமிச்சு நாம வந்து தேவனுக்காக நிக்கணும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது வந்து நம்ம இந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு தேவப்பிலையும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்த எசேக்கியேல் நாம தான், எசேக்கியேல் நாம தான். அடுத்தது இந்த இதில் பார்க்கும்போது எசேக்கியேலுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முற்றுகை போடுறார். எசேக்கியேல் அதாவது எருசலேம் வந்து 3 முற்றுகை நேபுகாத்நேச்சார் போடுறார். முதல் பாகம் வந்து நேபுகாத்நேச்சார், இரண்டாவது பாகம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மூன்றாவது பாகம் வந்து கடைசி கால எசேக்கியேலுக்கு எசேக்கியேலை நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்படியாக பாருங்க. அடுத்தது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படியாக வந்து இந்த மாதிரி தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வந்து செயல்படும் போது தேவனிடத்துல இவங்க இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி விரோதமாக தேவனுக்கு விரோதமான பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ தேவன் வந்து விட்டுருவார். அப்போ இப்படியாக வந்து இந்த சூழ்நிலையில் வரும்பொழுது நாங்கள் வந்து அப்பொழுது உங்களுடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கள் நம்ம நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் வந்து அவங்களும் அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க. அப்போ இப்படியாக வந்து அந்த எசேக்கியேல் வந்து அங்கே கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் இருக்கிறாரு. முற்றுகை போடுறது எசேக்கியேல் முற்றுகை போட்டிருக்காருன்னா, எசேக்கியேல் போடுறாருன்னா யாருங்க? தேவன் தான் போட்டிருக்காரு முற்றுகை இஸ்ரேல் ஜனங்களை. அப்போ அந்த முற்றுகையில் இருக்கிற இவங்க இப்படி கஷ்டப்பட போகிறாங்கிறது தேவன் வந்து செஞ்சு காமிக்கிறார். சரிங்களா? அப்போ அவங்க அந்த தேவ பிள்ளைகள் வந்து எப்பவுமே தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆனால் எசேக்கியேல் தீட்டுப்படுத்திக் கொள்ள சூழ்நிலை வருது. லேவியராம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தானாய் இறந்து போவதையாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டாய் இருப்பானாக, இதெல்லாம் பின்பு சுத்தமாய் இருப்பான். இப்போ இதெல்லாம் தீட்டான உணவுகள், தீட்டான விஷயங்கள். தானா இறந்து போனதை பீருண்ணதை புசித்தவன் எவனும் அவன் என்னவனா தீட்டுப்பட்டிருப்பான். அவன் வந்து சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பாங்கிறார். அப்போ இந்த மாதிரி தீட்டில் வந்துலாம் எசேக்கியேல் போய் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது இல்லைங்கிறார். இந்த தீட்டான விஷயத்தை என்னுடைய வாழ்க்கை அனுமதிச்சதே இல்லைங்கிறார். அப்போ அது மாதிரி தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறார். நாம தான் எசேக்கியேல். அப்போ நம்ம இந்த தீட்டான ஒரு போதனைகள் நமக்குள்ள வரக்கூடாது, அதான் அடையாளப்படுத்துது. நம்மகிட்ட வரக்கூடாதுங்கிறார். ஏன்னா இப்படியாகத்தான் வந்து அங்கே பாரிஸ் கிறிஸ்துவ மண்டலத்தில் அவங்க சாப்பிட்ற உணவு, அவங்களோட உணவு எப்படி இருக்குதுங்க? தீட்டா இருக்குது. பேசப்பட்ட சத்தியங்கள் அது வந்து தவறுன்னு தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம், இங்கே வந்துக்கிறோம். நீங்கள் மெஜாரிட்டியான ஜனங்க இந்த தவறை தான் நம்பி வைக்கிறாங்க. அப்படின்னு நினைச்சுன்னா தவறை தான் வந்து அவங்க உட்கொள்கிறாங்க, தவறான போதனைகளை உட்கொள்கிறாங்க பேசப்பட்ட ஜனங்கள். அதே மாதிரி தான் சொல்கிறார். இந்த எசேக்கியேல் போடுற முற்றுகை அன்னைக்கு இஸ்ரேலுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு கூட பேசவைக்கும் ஒரு முற்றுகை தான். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தீட்டுள்ளதாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆகாரத்தில் வந்து என்ன குறைவு வரப்போது அடையாளப்படுத்துது.
கொஞ்சம் சாப்பிட்டு குறை வரப்போது அடையாளப்படுத்து. தீட்டான உணவு அது, கலவை உணவு, தீட்டான உணவு, அப்படி செய்யக்கூடாது. அதுவும் பாருங்க, அது வரட்டியில் வந்து சுட்டு சாப்பிடணுங்கிறாரு. அது வந்து ஒரு அசூசியான உணவு, அதை சேர்க்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற பேசை மண்டலத்தில் இருக்கக்கூடிய போதனைகள் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்றாரு. ஏன்னா தேவ பிள்ளைகள் நம்மலாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த தீட்டான விஷயத்தை நம்ம கூட வச்சிருக்க கூடாதுங்கிறாரு. ஆனால் தேவன் பாருங்க எசேக்கியேலை பார்த்துட்டே இருக்கார். எசேக்கியேல் அதுக்கு ஒரு ஒரு கிருபை செய்கிறார். அதாவது ஏசாயா 49:16 வாசிக்கலாம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. சொல்றாரு பாருங்க தேவன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை என்ன பண்ணிக்கிறேன். யாருக்கு சொல்ற வசனம் இது? யாருக்கு சொல்ற வாக்குத்தத்தம்? இதோ என் உள்ளங்கையில் என்ன பண்ணிக்கிறேன், உங்களைய வரைஞ்சிருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் நமக்கு சொல்ற வசனம் தான் அது. நமக்கு சொல்ற வாக்குத்தத்தம் தான். தேவன் வந்து நம்மளை வந்து உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கார். அவருடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு தேவன் என்னாலும் நடத்துவார், எப்படியாவது நடத்துவார், அவ்வளோதான். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் தேவன் வந்து நடத்துவார். என்னென்ன வேணுமோ அதை ஏற்ற வேலை தருவார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை, அப்போ ஆகாரம் என்பது அந்த மாமிச உணவை சொல்ல, நம்ம உணவுக்கு மாமிசத்துக்கு சாப்பிட்றோம் அந்த உணவை பற்றி சொல்ல. அன்றன்றுள்ள ஆகாரம் என்பது அனுதின தேவன் கொடுக்குற சத்திய ஆகாரம். எசேக்கியேலுக்கு கொடுத்தாரா இல்லைங்களா? எசேக்கியேலுக்கு என்ன அளவு தேவையோ அது கொடுப்பார். அப்போ நமக்கு என்ன அளவு கொடுக்கணுங்கிறது தேவனுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு நிறையா கொடுப்பார், ஒரு சிலருக்கு கம்மியாக கொடுப்பார். அப்போ என்ன அளவு வேணுங்கிறத தேவன் தெரிவார். அது எப்படி தருவாருங்க? எசேக்கியேலுக்கு எப்படி கொடுத்தாரு? வெயிட் போட்டு கொடுத்தார். என்ன பண்ணாரு? இவ்வளவுதான் அளவு, 226.8 கிராம் தான். தேவனுக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கொடுத்தா சரியா இருக்கு. அதே மாதிரி தான் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் எதை செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாகட்டும், நம்மளை தேவன் வழிநடத்தக்கூடிய விதமாகட்டும், அவர் கொடுக்கக்கூடிய சத்தியமாகட்டும், எல்லாமே தேவன் நிறுத்தி வச்சிருக்கார். நிறுத்துனா நிறுத்தி இல்லை, வெயிட் போட்டு வச்சிருக்காரு. வெயிட் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம அதுக்கு மிஞ்சி நம்ம போகக்கூடாது. தேவன் கொடுக்குற அளவுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி சாப்பிடக்கூடாது. மிஞ்சி சாப்பிட்டு என்ன ஆகும்? அது முன்னாடி தான் வச்சிருக்குது. எசேக்கியேல் முன்னாடி அந்த உணவு வச்சிருக்குது. அவர் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? அளவு தான், இதோட கரெக்டு. இதுக்கு மீறினா என்ன ஆயிரு? உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால். அப்போ எசேக்கியேல் அதிகமாக சாப்பிட்டாருன்னா ஆபத்து, ஆபத்தாயிரு. கயிறால் கட்டப்பட்டிருக்குது, பல சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்கிறாரு. தேவன் சொன்ன அளவு தான் சாப்பிடணும். அதுக்கு மீறி சாப்பிட்டாருன்னா அவருக்கு என்ன ஆகுனா, உடல் உபாதை ஏற்படும், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால என்ன ஆகுனா, அவர் வந்து தேவன் சொன்ன வார்த்தையை மீறி செயல்பட வேண்டி வந்துடும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி அந்த கயிறுகளை அவரை அவுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி அளவாக தான் தண்ணி குடிக்கணும். அப்போ இல்லை எச்சா குடிச்சா என்ன ஆகும்? தேவனுடைய வேலையாக தடைப்பட்டு, அவ்வளோதான். அவர் தேவையில்லாம் இயற்கை, அதாவது இந்த உடல் உபாதைகள் ஏற்படும். அவர் கட்டெல்லாம் அவுத்துட்டு மீட்டு என்ன பண்ணுவார், எந்திரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ தேவனுடைய வேலை நின்று போயிடும். அப்போ தேவனுடைய வேலை வந்து நிற்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுடைய கருத்தில் நாம் இருக்கிறாங்க நினச்சிக்கணும். தேவனுடைய கருத்தில் நாம் இருக்கிறாங்க நினச்சிக்கணும், அவ்வளோதான். அப்போ எப்போவுமே தேவன் சொல்றாரு, உன்னுடைய மதில்கள்லாம் எனக்கு முன்பாக இருக்குதுங்கிறார். அப்போ நாமே பயப்படணும். நாம் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, எல்லாம் தேவனால் கூடும். தேவனால எல்லாம் கூடும். தேவன் எந்தெந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்வார். எசேக்கியேலுக்கு இந்த 430 நாள் வந்து என்ன நாள்? ஒரு கஷ்டமான காலகட்டம். அதில் தேவன் அனுமதிக்கிறார். அப்போ அதை வந்து இன்முகத்தோட எசேக்கியேல் தன் வாழ்க்கையில் செயல்படுத்துறார். அதான் சங்கீதம் 37:25 வாசிக்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பாருங்க, அதாவது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்ற? நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். அடுத்தது, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோமா? நீதிமான ஒரு நாள் கைவிட மாட்டார் தேவன். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது நாம் காணவில்லை. அப்போ நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது. அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? நீதிமானுக்கு ஏற்ற உணவை கொடுப்பார். அப்போ நமக்கு ஏற்ற கால செய்தது கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே இந்த திருச்செவன் பிள்ளைகள் பல்வேறு காலகட்டத்தை கடந்து வந்திருக்காங்க. நம்ம 7வது சபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் 6 சபை காலகட்டத்தை எப்படி போஷித்தார்? போஷித்தாரா இல்லையா? தேவன் தான் போஷித்தார்.
அப்போ தேவன் நீதிமான ஒரு நாள் கைவிட மாட்டார். எந்த மாதிரி ஒரு முற்றுகை இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும், எவ்வளவு ஒரு போராட்டம் பிரச்சனை இருந்தாலும், அங்க தேவன் என்ன செய்வார்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். அவர் பிள்ளைகளை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். அப்படிங்கும்போது நாம வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய நிலைமையில மாறி இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு. அப்படியாக நம்ம வந்து தேவனுக்கு இன்னும் வைராக்கியம் காமிக்கணும்னு பார்க்கிறோம். அதான் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி, நீதியா நடக்கணும். ஏசாயா 33:15 படிக்கிறோம். நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இடுக்கண் செய்யறதுனால வரக்கூடிய ஒரு ஆதாயமா அதை வெறுக்கணுங்கிறார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே எப்படி இருக்கணும்னா, ஏசாயா 33:15 படிச்ச மாதிரி நீதியாய் நடக்கணும், செம்மையானவர்களை பேசணும். நம்ம பேசக்கூடியது செம்மையான பேச்சா, நம்ம நீதியா நடக்கிறோமா, செவ்வையானதை பேசுறோமா, செம்மையானதை பேசுறோமா. அப்புறம் இடுக்கணுங்கிறது என்னங்க, ஒருத்தங்களை கெடுக்கிறது, ஒருத்தருக்கு இடுக்கண் செய்யறது, ஒருத்தரை துன்பப்படுத்துறது, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது. அந்த இடுக்கண் செய்வதால வரக்கூடிய ஆதாயத்தை வெறுக்கணும். பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி. ரத்தம் சிந்துறது, ரத்தம் சிந்துதல் அப்படிங்கிறதுனா எப்படி ரத்தம் சிந்துறது, அதுக்கு ஒரு யோசனைகளை கேட்கக்கூடாது. அதாவது ரத்தம் சிந்துதலுக்கு ஏற்ற அந்த யோசனைகளை கேட்கக்கூடாதுங்கிறார். அப்போ அந்த ரத்தம் சிந்துங்கிறது ஒரு கொலைக்கு அடையாளமா இருக்குது. கொலைக்கு அடையாளமா இருக்கு. ரத்தம் சிந்து கொலை செஞ்சா தான் ரத்தம் சிந்தப்படும். அப்போ அது கொலைக்கு அடையாளமா இருக்குது. அப்போ ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேட்கக்கூடாது. அப்பப்பட்ட யோசனைகளை அந்த செவி அடைக்கணுங்கிறார். அந்த யோசனைகளை கேட்கக்கூடாது. அப்போ அந்த ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனை கேட்டுட்டோம்னா அதை நம்ம செய்ய தோண்டுவோம். செஞ்சோம்னா அதுக்குரிய ஆக்கை நம்ம மேலே வரும். அதான் பாருங்க, சகோதரனை பயப்பதை மனுஷன் கொலைப்பாதுன்னு பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து அந்த ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை நம்ம வந்து கேட்கக்கூடாது, செவியை அடைச்சிடணும்னு சொல்றாரு. அப்படி யாராச்சும் அந்த அந்த போதனைகளை போதிச்சா, அந்த வார்த்தைகளை சொன்னா நம்ம செவி என்ன பண்ணணும், உடனே அடைக்கணும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனும், இவங்கெல்லாம் இந்த பொல்லாப்பை காணாதபடி தன்னுடைய கண்ணை மூடணும். அப்போ இப்படியான வேலைகளை செய்கிறவங்க தான் பாருங்க, அவர் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்குங்கிறார். உள்ளங்கையில் வரைஞ்சிருக்குறாங்க. அப்போ இப்படியாக வந்து நமக்கு தேவன் நிறைய ஆலோசனை கொடுக்குறாரு. ஏதோ 1 பேதுரு 5:1 வாசிக்கலாம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்து சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, இப்போ பேதுரு சொல்றாரு, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். பேதுரு எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன். அப்போ அப்போஸ்தலர் எல்லாம் ஊழியக்காரங்க தான், அவங்க எல்லாம் மூப்பர்கள் தான். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் சொல்கிற புத்தி என்னவென்றால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன புத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது நம்ம மூப்பர்கள் அப்படிங்கிற சபையை வழிநடத்த கூட மேய்ப்பர்கள் சார்ந்திருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய மந்தைய மேய்க்கணும், மந்தைய மேய்க்கணும். அதான் அடுத்த வசனத்தை சொல்றாரு, 1 பேதுரு 5:1-5:2 பார்த்து பைபிள் பார்த்து வாசி. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்ப நமக்கு கொடுக்குற எச்சரிப்பான வார்த்தை அதுதான். அதாவது மேய்ப்பர்கள் மூப்பர்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்க என்ன பண்ணுங்க, மேய்க்கணுமா. கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமான அந்த ஊழியத்தை செய்யணும். அவலட்சணமா இல்லை, ஆதாயத்துக்காக இல்லை, உற்சாக மனதோட செய்யணுமா. உற்சாக மனதோட. அப்புறம் சுதந்திரத்தை இருமாப்ப ஆளக்கூடாதுங்கிறார். மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க. அடுத்து சொல்றாரு 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை அப்ப பெறுவீர்கள். தேவனுடைய ஊழியக்காரி நம்ம எல்லாருமே எல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே பிறந்தது. அப்ப நாம அப்படி செஞ்சோம்னா, அப்படி நம்ம செஞ்சா பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது என்ன கிடைக்குமா, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார். அப்போ அப்படியாக வந்து நம்ம வந்து அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறணுங்கிறாரு. அதான் ஒரு மூத்த நிலைமையில கூடிய ஒரு மூப்பர், மூத்த நிலைமையில கூடிய யாருங்க சொல்றது, யாரு, பேதுரு. அவர் வந்து
நல்லா தெரியும். அவர் யாரு? அப்போஸ்தலர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள்ல ஒரு மூத்த நிலைமையில இருக்கிறவர். ஒரு தலைவர்னு கூட சொல்லலாம். சீசர்களுக்காக என்ன பண்ணுவாரு? ஒரு தலைவர் மாரி. அடிக்கடி முந்திரி கொட்டைத்தனமா போய் பேசி ஆண்டவர்ட்ட என்ன பண்ணுவாரு? நல்லா திட்டு வாங்குவார். ஆண்டவர் நல்லா திட்டுவார். அந்த திட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு? ஊழிய செய்வார். அப்பதான் அவர் சொல்றாரு. அவர் சொன்னது தான் இந்த வசனங்கள் எல்லாம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூவப்படுங்கிறார். அப்ப இப்படியாக வந்து அவர் சொல்றாரு, இப்படி நீங்க செய்யுங்க. அந்தப்படி இளைஞரே, அந்தப்படி 5வது வசனம் வாசிங்க. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆ, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஆ, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆ. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அந்தப்படி இளைஞரே. அப்ப இளைஞரேன்னு யார் சொல்றாருங்க? அங்க பேசுறது யார்கிட்ட பேசுறாரு? உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். மூப்பர்களுக்கெல்லாம் உடன் வேலை செய்யற இன்னொரு உடன் மூப்பன். அவரும் ஒரு மூப்பர். அப்புறம் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு சாட்சியா வாழ்ந்தாரு. அப்ப அவர் தான் சொல்றாரு, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். எல்லாரும் ஒருவருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். மனத்தாழ்மை நீங்க என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்க. அப்போ தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையை அணிஞ்சிருக்கணும். அதான் நமக்கு என்ன சொல்றாரு? பெருமுள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். அப்ப தேவன் எதிரியா நமக்கு வந்துட்டா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பெருமுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாருங்க? கிருபை கொடுக்குறாரு. நல்லா அடுத்து 6ஆம் வசனத்தை படிச்சு நான் முடிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆ. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல ரைட் டைம். ஏற்ற காலம் இருக்குதுங்க. ரைட் டைம். ரைட் டைம் வரும். தேவனுடைய திட்டத்தில் எப்பவுமே ரைட் டைம் வரும். அந்த ரைட் டைம் வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரைட் டைம் வந்து நாமளா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ரைட் டைம் எப்போ எங்க எப்போ கொடுப்பான்னு தேவனுக்கு தான் தெரியும். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆகையால் ஏற்ற காலத்துல அப்படின்னா ரைட் டைம் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நம்ம அடங்கி தான் இருக்கணும். ஏன்னா நமது எல்லா வகையான பிரச்சனை தேவனுக்கு தெரியும். அதான் 7வது வசனம் சொல்றாரு பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறான்படியால். யாரு? தேவன் நம்மளை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. கவலைகள் நாம தூக்கி சுமக்க முடியாது. நம்ம கவலையை நம்ம சுமக்க முடியாது. அது பாரம், மிஞ்சின பாரம். அதை வந்து தேவன் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார். நீங்க கவலைப்படுறீங்க. உங்கள் பாரத்தை நீங்க சுமக்காதீங்க. அந்த பாரத்தை அவர் மேல வச்சிருங்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம், அதான் கவலை தான் நமக்கு பெரிய பாரம். அவர் மேல வச்சிடணும். அப்ப வைக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா, ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார். அப்ப அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம அடங்கித்தான் அடங்கி இருக்கணும் அன்பான சகோதரர். அப்போ இன்னைக்கு ஒரு எசேக்கியேல் அல்ல, 1,44,000 எசேக்கியேல்கள். எத்தனை எசேக்கியேல்கள்? 1,44,000 எசேக்கியேல். இப்படிதான் இருக்கணும். இப்படித்தான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அப்ப இப்படியான ஒரு வாய்ப்புல தான் தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதனால எசேக்கியேல் தன்னை ஒடுக்கி, தன்னை அடக்கி, தன்னை வந்து எந்த மாதிரி சரண்டர் பண்ணணுமோ சரண்டர் பண்ணி கட்டுண்டு கிடக்கிறார். கட்டப்பட்டவராக கிடக்கிறார். தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சவராக கிடக்கிறார். அப்போ தேவ வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளை கட்டி வைக்கும். தேவ வார்த்தைகள் நம்மளை வந்து கட்டி வச்சிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதை மீறக்கூடாதுங்கிற அர்த்தம். அதை மீறி செயல்படக்கூடாது. மீறி செயல்பட்டா ஆபத்து. அதான் எசேக்கியேலுக்கு ஆபத்தாயிரும். அப்போ 1,44,000 பேர் எசேக்கியேல் தான். மனுபுத்திரனே. யார் அந்த மனுபுத்திரனே? நம்ம தான். பண்பான சகோதரர்களே, இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடமானது எசேக்கியேலாகிய நமக்கு தேவன் அன்னைக்கு எசேக்கியேல் தேவ வார்த்தைகளுக்கு அப்படியே முற்றுமுடிய கீழ்ப்படிஞ்சார். நாம முற்றுமுடிய கீழ்ப்படியணும். தேவன் என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவன் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்கணும். எசேக்கியேலுக்கு என்ன செஞ்சாரு? எசேக்கியேலுக்கு என்ன செஞ்சார் தேவன்? அசையாதபடிக்கு கயிறால் கட்டிட்டார். என்ன சொன்னாரு? செஞ்சது இது. சொன்னது என்ன சாப்பிடணும், என்ன தண்ணி குடிக்கணும், என்ன அளவு, எப்படி நீ இருக்கணும் சொன்னார். அந்த மாதிரி நம்ம இருந்து தேவ வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா தேவன் நம்மளை உயர்த்துவார். அன்பான சுவாசம் அவருடைய பலத்த கருத்துக்களை நம்ம அடங்கியிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவன் நம்ம கிருபை செய்வாராக. அடுத்த வாரத்தில் இன்னும் இது அடுத்த தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. ஆமென்.